Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CB3401 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2021ல் ஏப்ரல் மே 2026 எக்ஸாமினேஷனுக்கானது தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னாலே கொடுத்துருக்க கொஷினை கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டில் பாஸ் மார்க் வாங்கிடலாம். ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட்டுக்கான எல்லா கொஷினுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷினுக்குமான ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்மளுடைய சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே பிளேலிஸ்டோடது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் லைனாக வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? எந்த டவுட்னாலும் அங்கேயும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்ப்போமா? யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தியரி பார்ட் தான். இந்த கொஷினில் என்ன கேட்பாங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா மாடல்ஸ் அண்ட் கம்பேர் ரிலேஷனல் மாடல் வித் அதர் மாடல்ஸ் இது கேட்டிருக்காங்க. தென் இஆர் மாடல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி மேப்பிங் ஆஃப் இஆர் மாடலில் ரிலேஷனல் ஸ்கீமாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துக்கணும். அந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் இருந்தால் போதும், நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஈஸியாக போட்டுடலாம். தென் ரிலேஷனல் அல்ஜிப்ரா வித் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும். ஃபைனலாக டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் வித் டேட்டா ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ரிப்ளிகேஷன் டெக்னிக் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக ஒரு 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் யூனிட் 1. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டிசைன். இதில் நீங்கள் வந்து கம்பல்சரி ஞாபகம் வச்சு படிச்சுக்க வேண்டியதுன்னா நார்மல் ஃபார்ம்ஸ், நார்மலைசேஷன் கொஷின் தான் சொல்வேன். ஓகேவா? எடுத்ததுமே நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நார்மலைசேஷன் கொஷின் தான். 1NFலேருந்து 5NF பாசிகோட் நார்மல் ஃபார்ம் வரையும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம். ஸோ அதுவுமே நான் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் நார்மலைசேஷன் டைப்ஸ் எல்லாமே தெரிஞ்சாலே இந்த யூனிட்டில் ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். அது இல்லாமல் சம்டைம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் அதோட டைப்ஸும் தான். ஸோ இது ரெண்டையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு தடவை கேட்டிருக்காங்க லாஸ்லெஸ் ஜாயின் அண்ட் டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன்னா என்ன, அதோட எக்ஸாம்பிளோட ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து முதல்ல இந்த 3 கொஷின் பார்த்துட்டு லாஸ்ட்டாக இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது யூனிட் 2க்கானது. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். இந்த டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேட்குற கொஷினாக இருக்கிறது மோஸ்ட்லின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீரியபிலிட்டி அண்ட் வந்து கன்கரன்சி கண்ட்ரோல் டெக்னிக்கும் லாக்கிங் ப்ரோட்டோகால். ஓகேவா? 2 ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகாலும் டெட்லாக் ஹேண்ட்லிங் மெத்தடும் இம்பார்ட்டன்ட். தென் அது இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா ரெக்கவரி டெக்னிக், லாக் பேஸ்ட் ரெக்கவரி எப்படி பண்ணுவோம், செக் பாயிண்ட்ஸ் எப்படி பண்ணுவோம், தென் ஃபைனலாக ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸும் அதோட டிரான்சாக்ஷன் ஸ்டேட்ஸும். இந்த கொஷின் யூனிட் 3க்கானது. யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ் செக்யூரிட்டி. இதுக்கு மேலே உங்களுக்கு இது 3லையுமே இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல ரிலேஷனல் ஸ்கீமா வச்சு தான் உங்களுக்கு பார்ட் சி கொஷின் கேட்பாங்க. ஹவு டு கன்வெர்ட் த இஆர் மேப்பிங் டு நம்ம ரிலேஷனல் ஸ்கீமாவை கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அது மெயின் உங்களுக்கு வந்து அந்த டயக்ராம் எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்ற ஈச் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து தெளிவாக தெரிஞ்சிருந்தா தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? பார்ட் சிக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது. தென் அது இல்லாமல் கேட்கறது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் நார்மலைசேஷன் பண்ண சொல்லியும் சம் உங்களுக்கு பார்ட் சியில் கேட்பாங்க. இது ரெண்டும் தான் உங்களுக்கு பார்ட் சியில் கேட்கக்கூடிய கொஷினாக இருக்கும். தென் யூனிட் 4 பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் செக்யூரிட்டி. இங்கே வந்து தியரி தான் நம்ம மோஸ்ட்லி பார்க்க போகிறோம். இதில் காமன் கொஷினாக உங்களுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா சினாரியோ பேஸ்லையும் இருக்கலாம் சம்டைம்ஸ். பட் மோஸ்ட்லி கேட்கறது SQL இன்ஜெக்ஷன் அட்டாக் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்து அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுற மெத்தட், இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் செக்யூரிட்டியோட த்ரெட்ஸ் அண்ட் சேலஞ்சஸும் என்னெல்லாம் நீடு இருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாபேஸ் செக்யூரிட்டிக்கும் இந்த ரெண்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது தியரினால ஈஸியாக படிச்சிடலாம். யூனிட் 4. யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் என்கிரிப்ஷன். இது உங்களுக்கு ஃபுல்லவன் எப்படின்னா உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினாரியோ பேஸில் கொடுத்துருவாங்க. அது இந்த 4 டாபிக் உள்ள தான் இருக்கும். மோஸ்ட்லி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் ரெக்கவரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா பேக்ஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் இது ரெண்டையும் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஆப்ஷனலில் பார்த்துக்கோங்க. SQL பேஸ்ட் ஆத்தரைசேஷன் அண்ட் கேஸ்கேடிங் ஆத்தரைசேஷனும் டேட்டாபேஸ் என்கிரிப்ஷன் டெக்னிக் அண்ட் இன்ஃபரன்ஸ் ப்ராப்ளமும் இது ரெண்டும் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து இந்த யூனிட்ல ஒன்று அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல படிக்க வேண்டியது. தென் 2 மார்க்ஸ் வாட்னு நீங்கள் என்ன டாபிக்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல டேட்டா பேஸ்னா என்ன, டிபிஎம்எஸ்னா என்னன்னு கம்பல்சரி தெரியணும். டேட்டா மாடல்ஸ் அதோட டைப்ஸ், என்டிட்டி ஆட்ரிபியூட் ரிலேஷன்ஷிப் இதுதான் எஸ்பெஷலி தனித்தனியாக என்டிட்டினா என்ன, ஆட்ரிபியூட்னா என்னன்னு கேட்பாங்க. தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன, ரிலேஷன் அல்ஜிப்ரா அதோடைய 2 ஆப்ரேஷன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்க வேண்டிய டாபிக் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் தான் பேசிக். இதுலேயே நீங்கள் தப்பாக எழுதுறப்போ உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதினாலுமே அது தப்பாக தான் ப்ரொஜெக்ட் ஆகும் ஒரு கரெக்ட் பண்ணுற ஸ்டாஃப்க்கு. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன். யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்ன, நார்மலைசேஷன்னா என்ன, 1NF 2NF பாசிகோ நார்மல் ஃபார்ம், லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போஷன் இது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. யூனிட் 3ல டிரான்சாக்ஷன்னா என்ன, ஆசிட் ப்ராப்பர்ட்டி, சீரியலபிலிட்டி, டெட்லாக்கு, செக் பாயிண்ட். ஓகேவா? யூனிட் 4ல டேட்டாபேஸ் செக்யூரிட்டி, SQL இன்ஜெக்ஷன், ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் இது மெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இம்பார்ட்டன்ட். ஆத்தென்டிகேஷன்னா என்ன, ஆத்தரைசேஷன்னா என்னன்றதை எப்பயுமே தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து லிஸ்ட் எனி 2 டேட்டாபேஸ் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். ஃபைனலாக யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், என்கிரிப்ஷன், டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்ஃபரன்ஸ் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய டாபிக். வாட் இஸ் வாட்னு ஒரு சிங்கிள் பாயிண்டாவது உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஒன் லைன் ஆன்சராக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் கவர் பண்ணாலே போதுமா? இந்த கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ளே 2 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஆல்ரெடி பிக் கொஷனுக்கு அப்லோட் பண்ணியிருக்க ஆன்சர்லாம் நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மறந்துடா முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.